வணக்கம். இது இன்னொரு வின்னர் பானு சேனலோட வீடியோ. இன்னைக்கும் மறுபடியும் நம்ம பார்க்க போறது கிளிக் பேங்க் பத்தி தான். கிளிக் பேங்க் தான் மேக் மணி ஆன்லைன்ங்கிற விஷயத்துக்கு நம்பர் 1 அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இதை நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் நிறைய பேர் லாபம் பெற்றிருக்காங்க. கிளிக் பேங்க்குக்கு முக்கியமான ஒரு விஷயம் வெப் டிராஃபிக். இந்த வெப் டிராஃபிக் மட்டும் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா உங்களோட ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வமாக தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வெப் டிராஃபிக்கை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த வெப் டிராஃபிக்கை எப்படி சீப்பாக பெறலாம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஆர்வமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தாங்க ராஜா. உங்கள் காட்டில் தான் பணமழை. ஸோ இன்னைக்கோட சீக்ரெட் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளிக் பேங்க் இருக்குது. கிளிக் பேங்கோட சேர்ந்து சீப் வெப் டிராஃபிக் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட். இந்த சீப்பான வெப் டிராஃபிக் எங்கே பெறலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இன்னைக்கு. அப்புறம் நான் என்ன ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணேன் கிளிக் பேங்க்லேருந்து அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸும் நான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது மூலிமா எனக்கு கிடைச்சது ப்ராஃபிட் வந்து $600. கிளிக் பேங்க் வெப்சைட் போனீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இந்த அழகான பென், இந்த காஃபி கப்போட நம்மளை வரவேற்பாங்க. ஸோ லாகின் பண்ணி நம்ம லாகின் பண்ணதும் நம்ம மார்க்கெட் பிளேஸ்க்கு வந்துடலாம். நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் திடீர்னு ஒரு நாள் ஓகே என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ரிசர்ச் பண்ணுவேன். அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச ப்ராடக்ட் தான் ஹேர்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த ப்ராடக்டை யார் வாங்கினாலும் எனக்கு கமிஷன் வந்து $6 கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்டை தான் வச்சு தான் நான் கொஞ்சம் ப்ளே அரவுண்ட் பண்ணி விளம்பரம் கொடுத்து ரொம்ப செலவு பண்ணலை. கிட்டத்தட்ட ஒரு அளவு சர்டன் நான் செலவு பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் $20 தான் செலவு பண்ணேன். எனக்கு லாபம் வந்து $600 கிடச்சிச்சு. ஸோ நான் ப்ரொமோட் பண்ண ப்ராடக்ட் வந்து நீண்ட முடி வளர்கிறதுக்கு இந்த புத்தகத்தை வாங்கினா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு புத்தகம் தான் இது. லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணி வேர்ட்பிரஸ் மூலிமா லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணேன். க்ரோ ஹேர் லைக் ரப்பன்சல் யாருன்னு தெரியலனா நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ரப்பன்சலுங்கிறது ஒரு ஃபேரி டெய்ல். அவங்களுக்கு நீண்ட முடி இருக்கும். அதனால் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி க்ரோ ஹேர் லைக் ரப்பன்சல்னு போட்டேன். ஓகே, இந்த ப்ராடக்ட் நம்ம ப்ரொமோட் பண்ணணும்னா இந்த ப்ரொமோட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜெனரேட் ஹாப் லிங்க்ஸ் பண்ணணும். இந்த லிங்க் உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிவிட்டு யார் இந்த புத்தகத்தை வாங்குகிறாங்களோ உங்களுக்கு கமிஷன் வந்து சேரும். அதாவது இந்த 6 வெள்ளி. ஸோ நான் வந்து இமீடியட்டாக அந்த ஹாப் லிங்க்ஸ்லாம் கொடுக்கல. முதல்ல நான் என்ன செஞ்சேன், எனக்கு அவங்களோட பேர், இமெயில் அட்ரஸ், அப்புறம் அவங்களோட வயது ரேஞ்ச் சும்மா கேட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதை மெத்தட்ஸும் நீங்கள் முடி வளர்கிறதுக்கு நீங்கள் வேறு எதை மெத்தட்ஸும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு சும்மா ஒரு கேள்வி மாதிரி கேட்டுட்டு இந்த ஃபார்மை நான் சப்மிட் பண்ண சொன்னேன். இது நான் எதுக்கு செஞ்சேன்னா, எனக்கு என்னோட கஸ்டமர்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நான் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி நான் விளம்பரம் கொடுத்து நான் கஸ்டமர் இருக்கிறேன். அவங்களோட கான்டாக்ட் எனக்கு எப்போதுமே இருக்கணும். அப்போ தான் நான் மறுபடியும் ஏதாச்சும் ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணும்போது இந்த இமெயிலை நான் யூஸ் பண்ணாலே போதும். நான் மறுபடியும் காசு செலவு பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதை மாதிரி தான் நான் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800 அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வரும் 857 பேர் நான் கிட்டத்தட்ட கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். 857 இமெயில் சென்டர் இப்போ இருக்குது. இந்த மாதிரி சீப் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நீங்கள் முதல்ல அவங்கள கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இவங்க அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு அவங்களோட நேம், இமெயில் ஐடிலாம் வரும். அதுக்கப்புறம் நான் இந்த இமெயிலை அவங்களுக்கு நான் அனுப்பினேன். இந்த இப்போ இந்த இமெயிலில் தான் நான் அவங்களுக்கு இந்த ஹாப் லிங்க்ஸை கொடுப்பேன். ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிவ்யூஸ்லாம் கொஞ்சம் எழுதி போட்டு அப்புறம் செக் அவுட் அப்படின்னு இந்த மாதிரி இடத்துல நான் ஹாப் லிங்க்ஸை கொடுத்து இமெயில் மூலியமாக தான் நான் அந்த வெப்சைட்டுக்கு இப்போ அவங்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாங்கன்னா அவங்க வெப்சைட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ என்னோட ஐடி வருது. இப்போ அவங்க அந்த பொருளை வாங்கினாங்கன்னா எனக்கு கமிஷன் சேரும். ஸோ நான் இம்மீடியட்டாக நான் அவங்களுக்கு அந்த ஹாப் லிங்க்ஸை கொடுக்கல. முதல்ல இமெயிலை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் இமெயில் அனுப்பி அதுக்கப்புறம் அவங்க அந்த ஹாப் லிங்க்ஸை கிளிக் பண்ணாங்கன்னா இந்த பொருளை வாங்கி எனக்கு கமிஷன் வரும். ஸோ இப்படி தான் இந்த டெக்னிக்கை நான் யூஸ் பண்ணேன். 1000 இமெயில் ஐடி கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய லாபம் வரும். ஸோ அதனால் இன்னும் என்னோடய நெட்ஒர்க்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. நான் யூஸ் பண்ண சீப் வெப் டிராஃபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தான் ஹிட்ஸ். மறுபடியும் ஒரு 10 வெள்ளி ஓடிக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே ஒரு 10 வெள்ளி செலவு பண்ணியாச்சு. இவங்களோட ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, இவங்க சீப் டிராஃபிக்னால் அவங்க வெப்சைட்டும் கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும்.
அதாவது தரமான வெப்சைட்லேருந்து நம்ம விளம்பரம் வராது. சும்மா நார்மல் பிளாக் பேஜ் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கேம் பேஜ், பிட்காயின் பேஜ் இந்த மாதிரில தான் விளம்பரம் வரும். இது இந்த வெப்சைட் மூலிமா விளம்பரம் வர்றதும் நமக்கு நல்லது தான். ஏன்னா இந்த வெப்சைட்டுக்கு போகிறவங்கலாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக ரொம்ப டென்ஷன் இல்லாதவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி வெப்சைட்டுக்கு போய் ப்ரௌஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து காசு செலவு பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு லீட்ஸ் வர்றதும் நல்லது தான். ஓரளவு எனக்கு வேலை செய்யுது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் என்னோட பேனர். ரப்பன்சல் க்ரோ யூர் ஹேர் லாங்கர் அண்ட் ஃபாஸ்டர் நேச்சுரலி அப்படின்னு நான் இந்த பேனர் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு விளம்பரம். ஸோ நான் சூஸ் பண்ணது வந்து நான் ஏஷியா மட்டும் தான் சூஸ் பண்ணேன். ஸோ அதுக்கு என்ன ரீசன்னு தெரியல. மேபி லாங் ஹேர் வச்சுக்கிறதுலாம் நம்ம ஏஷியன்ஸ் தான் விருப்பப்படுவாங்க. அதுக்காக நான் ஏஷியன்ஸ்னு கிளிக் பண்ணேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டேன். டோட்டல் பட்ஜெட் வந்து $10ன்னு போட்டேன். அதுக்கப்புறம் பர் டே பட்ஜெட் வந்து $5ன்னு அப்படி போட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். க்ரியேட் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஓகே, நான் வந்து பேனர் அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டதுனால இந்த ஹெட்லைன்லாம் கேட்கல. நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்துருங்க. வெப்சைட் என்ன என்பது கேட்பாங்க. அந்த யூஆர்எல்ல கொடுத்துட்டா ஸோ இப்படி தான் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணணும். ஃபேஸ்புக் மாதிரி கூகுள் மாதிரிலாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டிங்கான அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான அட்வர்டைஸ்மெண்ட். பட் ஆனால் நீங்கள் வந்து இங்கே வந்து டார்கெட் பண்ணுறது வந்து ஒன்லி பை கண்ட்ரி மட்டும் தான் டார்கெட் பண்ண முடியும். மற்றபடி அவங்களோட வயசு வச்சு நீங்கள் டார்கெட் பண்ண முடியாது. மேல் ஃபீமேல் அப்படின்ட்டு டார்கெட் பண்ண முடியாது. அதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட். பட் ஆனால் ஓரளவு டிராஃபிக் வருது. ஸோ இதுதான் இன்னைக்கூட கிளிக் பேங்கோட மெத்தட். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கிளிக் பேங்க் ஐடியாஸோடு நான் உங்களோட மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.